எங்களின் சாய் துவாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவைப் போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். காஞ்சி மகா பெரியவா பற்றி பார்ப்போம். இவர் ஒரு பெரிய மகான், தீர்க்கதர்சியும் கூட. இறைவனை தஞ்சம் என்று வாழ்ந்தவர். தனக்கு என்று எதுவும் தேவையில்லை என்று உலக வாழ்க்கையிலிருந்து விலகி இருந்தவர். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் தேவை எதுவோ அதை நிறைவேற்றி வைப்பவர். செல்வம் ஒவ்வொரு இடத்திலும் செல்வாக்கு பெற்றவர். காஞ்சி மகா பெரியவா என்ற பெயருக்கேற்றவாறு அருளோடும் ஆற்றலோடும் இருந்தார். இவர் ஒரு ஞானி. இறைவனும் இவருக்கு பக்கபலமாக இருந்தார். இவ்வளவு வல்லமை படைத்த மகான் யாரிடமும் தட்சணை என்று கை நீட்டி வாங்கியதில்லை. தனக்கு நிகர் தானே என்று வாழ்ந்தவர். யாருக்கும் துளியளவு துரோகம் நினைக்காதவர். தன் தேவைக்கு உண்ணுவது உறங்குவதும் குறைந்த நேரமே. இறைவன் தொடர்பில் எப்போதும் இருப்பவர். இவர் சிறு வயதில் இருந்தே இறைவனோடு பற்றுதலாக இருந்தவர். காலம் உள்ளவரை இவர் புகழ் நிலைத்திருக்கும்படி வாழ்ந்து முடித்தவர். இறைவன் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்கு அனுப்புகிறான் என்றால் இந்த வரிசையில் இவரும் ஒருவரே. மற்றவர்களை பற்றி நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. மனிதனாக பிறந்தவர்கள் அனைவரும் இறைவன் தனித்துவமாக நமக்கென்று என்ன கொடுத்திருக்கிறானோ அதை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே நாம் போகும் பாதை சரியாகத்தான் இருக்கும். பணம்தான் முக்கியம் என்று வாழ்பவர்கள் மத்தியில் இவர் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். காஞ்சி மகா பெரியவா என்றால் நமக்கு உதவிக்கரம் நீட்டுவார். அவர் சொல்லிய வார்த்தை தத்துவங்களை எடுத்துக்கொண்டாலே அனைத்தும் பொக்கிசமே. காஞ்சி மகா பெரியவர் உலகை விட்டு மறைந்தாலும் நம்மை விட்டு மறையவில்லை. அவருடைய ஆன்மா மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே இந்த உலகை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. காஞ்சி மகா பெரியவரை மனதார வணங்குவோம். இந்த மண்ணின் மைந்தனுக்கு ஆராதனை செய்வோம். கலியுகத்தில் அவருடைய ஆற்றலை பெறுவோம். அன்பே சிவம். நன்றி.